அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் மாமரம், திராட்சை மற்றும் மாதுளை மரங்களில் பழங்கள் குலுங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் தான் உலகில் சிறந்த பழம். என்னை அனைவரும் மாமனார் பழம் என்று கூப்பிடுவார்கள். என்னுடைய மணமும் சுவையும் அனைவரையுமே கவரும். இல்லை, நான் தான் சிறந்த பழம். என்னுள் நிறைந்த சத்துக்களும் இரத்தத்தை சுத்தம் செய்யும் தன்மையும் எனக்கு மட்டுமே. உங்கள் இருவருக்கும் வாதம் போதும். நான் தான் சிறந்த பழம். என்னுள் நிறைந்துள்ள இனிப்பு சுவை பலவிதமான நோய்களுக்கு மருந்தாக அமையும். ஏன் நீங்கள் மூவரும் விவாதிக்கிறீர்கள்? நீங்கள் மூவரும் சத்தான, சுவையாக, ஆரோக்கியமாக உள்ளீர்கள். ஆனால் நான் தான் இனிப்பானவன். நான் தான் மிகவும் ஆரோக்கியமானவன். எனக்கு பலவிதமான பயன்கள் உண்டு. நண்பர்களே, உங்கள் மூவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இதுதான் சிறந்தது என்று கூற இயலாது. அனைத்திலும் தனித்தன்மையும் நன்மையும் உள்ளது. நீங்கள் மூவரும் சிறந்த பழங்களே. ஒவ்வொன்றிலும் தனித்தன்மையும் ஆரோக்கியமும் உள்ளன. ஒரு சில தனித்தன்மையை வைத்து யாரையும் ஒப்பிட முடியாது. அனைத்து பழங்களும் இந்த உலகிற்கு முக்கியமானவையே. அனைத்து பழங்களும் சிறந்தவையே. இந்த கதையில் ஒற்றுமையின் முக்கியத்துவம் ஒவ்வொரு பழமும் தனித்தன்மையை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு பழமும் முக்கியமானது என்றும் அவற்றின் தனித்தன்மையை மதிக்க வேண்டும் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது.